ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாதம். என்ன கத்திரிக்காய் சாதம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம யூஸ்வலாக பண்ணுற வாங்கி பாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாதவங்களுக்கு இது புது ரெசிபி, கேள்விப்பட்டவங்களுக்கு நிறைய அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் வாங்கி பாத். ஆஃப்கோர்ஸ் அம்மா கிட்டேருந்து கற்றுண்டது தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர்கார்ன், 1 டீஸ்பூன் ஜீரா, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 6லேருந்து 7 வரமிளகாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 கைப்பிடி தேங்காவை நல்லா ரெட்டாக வறுத்துக்கணும். இப்போ அது தலையிலேயே 1 கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்டெம் கருவேப்பிலையை போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பொடியை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கோக்கால கூட சாதம் பண்ணலாம். இப்போது சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பை தாளித்து அதுலேயே நம்ம சாப் பண்ண கத்திரிக்காவை ஆட் பண்ணணும். க்ரீன் கத்திரிக்காய் இதுக்கு அமேசிங்காக இருக்கும். வயலட் தான் அதுனா வயலட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அண்ட் நிறைய குட்டி வெங்காயம். எஸ், குட்டி வெங்காயம் இன் திஸ் சாதம் என்ஹான்சஸ் த ஃப்ளேவர். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அது தலையிலேயே ஒரு 2 தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடணும். இப்போது 1 கப் அளவுக்கு புளி தண்ணி எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, கத்திரிக்காயில் ஜென்ரலாக அந்த காரல் இருக்கும், அதை இந்த புளி அப்படியே எடுத்துரும். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டா போதும். அந்த புளி தண்ணியிலேயே இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆல்மோஸ்ட் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும். ஏன்னா நம்ம இதில் வேறு எந்த காரமும் போடல, தாராளமாக 8 டேபிள் ஸ்பூன் போடலாம். நான் இங்கே ஆல்ரெடி ரைஸை தனியாக குக் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் பொன்னி ரா ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி விட்டு 4 விசிலுக்கு குக் பண்ணியிருக்கேன். செம்ம உதிரியாக வரும். இந்த மாதிரி கலந்த சாதத்துக்கு திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட். எந்த கலந்த சாதமாக இருந்தாலும் இதே மெஷர்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் அ ட்ரை. இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் மிக்சரை வெள்ளை சாதத்தோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த இடத்துலையும் அந்த வெள்ளை சாதம் தெரியவே கூடாது. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாங்கி பாத் பவுடரை இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் விட்டால் நம்மளோட வாங்கி பாத் இஸ் ஆல் ரெடி டு பி சர்வ்ட். நல்ல ரைத்தாவோட ஒரு உருளைக்கிழங்கு கறியோட சாப்பிட்டா அமேசிங்காக இருக்கும். ப்ளீஸ் கோ கிவ் இட் அ ட்ரை. ரீட் த ரெசிபி இன் த கேப்ஷன் அண்ட் ஐம் ஷுர் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சாதத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பாய்.